வலியுறுத்தியுள்ளார். குறைந்தது 10 ஆண்டுகள் பணி செய்தால் பணி நிலைப்பு செய்யப்படுவார்கள் என வாக்குறுதி அளித்துவிட்டு அதை செயல்படுத்தாமல் தொழிலாளர்களை ஏமாற்றுவதுதான் திராவிட மாடலா என அவர் வினவியுள்ளார். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மேட்டூர் அனல்மின் நிலையத்தில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றும் 200 பெண்கள் உள்ளிட்ட 1500 ஒப்பந்த தொழிலாளர்கள் தங்களை பணி நிலைப்பு செய்ய வேண்டும் என்று கோரி பிப்ரவரி 28ஆம் தேதி தொடங்கி 3ஆம் நாளாக இன்றும் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதை சுட்டிக்காட்டியுள்ளார். ஆனால் அவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றி போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து பேச்சு நடத்துவதற்கு கூட தமிழக அரசு முன்வராதது கண்டிக்கத்தக்கது என அவர் கூறியுள்ளார். போராடும் தொழிலாளர்களின் கோரிக்கை மிகவும் நியாயமானது. அவர்கள் அனைவரும் மேட்டூர் அனல்மின் நிலையத்தில் பல்வேறு நிறுவனங்களின் மூலமாக 10 முதல் 13 ஆண்டுகளாக ஒப்பந்த பணியாளர்களாக பணியாற்றி வருகின்றனர். பணிக்காலம் முழுவதும் அவர்களுக்கு மிக குறைந்த ஊதியம் மட்டுமே வழங்கப்பட்டு வருகிறது. அதை தவிர அவர்களின் சமூக பாதுகாப்புக்கான எந்த உரிமையும் வழங்கப்படவில்லை. இத்தகைய சூழலில் வாழ்வாதார பாதுகாப்பை உறுதி செய்து கொள்வதற்காக பணி நிலைப்பு கோரி அவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். பணி நிலைப்பு என்பது அவர்களின் சட்டப்பூர்வ உரிமை. அதை தமிழக அரசும் மின்வாரிய நிர்வாகமும் மறுப்பது பெரும் சமூக அநீதியாகும். 10 ஆண்டுகள் பணி செய்த ஒப்பந்த பணியாளர்களுக்கு பணி நிலைப்பு வழங்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் பல வழக்குகளில் தீர்ப்பளித்திருக்கின்றன. அது மட்டுமின்றி ஒரு நிறுவனத்தின் வளர்ச்சிக்காக 10 ஆண்டுகளுக்கு மேல் உழைத்த தொழிலாளர்களுக்கு பணி நிலைப்பு வழங்கி அவர்களின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்ய வேண்டியது அந்த நிறுவனத்தின் கடமை. தனியார் நிறுவனங்கள் அத்தகைய கடமையை நிறைவேற்ற தவறினால் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய தமிழக அரசே இத்தகைய உழைப்பு சுரண்டலில் ஈடுபடுவது சிறிதும் நியாயமற்றது. 2021ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் திமுக வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் 153ஆம் வாக்குறுதியாக அறநிலையத்துறை, காகித ஆலைகள், கூட்டுறவு நூற்பாலைகள், குடிநீர் வடிகால் வாரியம், எய்ட்ஸ் கட்டுப்பாடு வாரியம், உள்ளாட்சி அமைப்புகள், மேல்நிலை குடிநீர் கிருஷ்ணா